சிவாஜியை வந்து கல்தூன் தான் அது. ஆ. அவர் ஒரு 5-6 தடவை அந்த நாடகத்தை பார்த்தார். ஓகே. மேஜர் அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற காரணத்தினாலையும், இது படம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணதுனாலையும், அவர் ஒரு 5-6 தடவை படம் பார்த்தார். அது நாடகத்தில் கைதட்டின வசனங்களை மேஜர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அவர் விட்டுட்டாலும் கூட என்னை கூப்பிட்டு ஏதோ இந்த இடத்துல இன்னொரு டைலாக் இருந்ததுன்னாரு. உதாரணமாக, நான் ஒரே கல்லில் அடித்து செதுக்கின தூண், கல் தூண், இதை நீ உடைக்க முடியுமே தவிர வளையாதரா உனக்கு அப்படின்னு பெத்த பையன்கிட்ட சவால் விடுவார். இது நல்லா இருக்கே, இது ஏன் மேஜர் மேஜர் கூப்பிட்டு ஏன்ப்பா அந்த டைலாக் எடுத்துட்டாரு. அவர் சொன்னார், இல்லைண்ணே கல்தூண்கிற டைலாக்கை படத்துக்கு நாமளே வச்சுட்டு அதை வசனமாக சொன்னோம்னா அது ரொம்ப பழசு மாதிரி இருக்குமே, படத்தோட டைட்டிலே நாம் சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல தவறக்கூடாது. இது அருமையான கேரக்டர் இல்லது. ஒரு அப்பன் வந்து கல்தூண் மாதிரி ஸ்டெடியாக தான் நிற்பான், வளைய மாட்டான்டா. நீ எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம், உன்னோட அறிவு இருந்தாலும் என் கேரக்டர் வளையாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற ஒரே ஒரு டைலாக் இது, இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சார்.